Hi everyone. So இன்னைக்கு வீடியோல கொடுத்திருக்க இந்த சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷ்ல ஈஸியா சிம்பிளா ட்ரான்ஸ்லேட் பண்றது அப்படி தான் பார்க்க போறோம். இந்த சென்டென்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நான் 7 days ஸ்போக்கன் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அதுல இருந்து எடுக்கப்பட்ட வாக்கியங்கள் தான் இது. அண்ட் இதை ட்ரான்ஸ்லேட் பண்றதுக்கு முன்னாடி இந்த க்ளூ வேர்ட்ஸை வந்து பார்த்தலாம். எதுக்காக இந்த க்ளூ வேர்ட்ஸ் கொடுத்திருக்கேன் அப்படினா இதுல ஈஸியாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக. ஓகே, எங்கெல்லாம் வந்துட்டு இந்த சென்டென்ஸில் இந்த வாக்கியங்களில் வந்து இருந்தது அப்படின்னு வருதோ அங்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? ஹேட் யூஸ் பண்ணோம். எந்த இடத்துலலாம் இல்லாமல் இருந்ததுன்னு வருதோ அங்கெல்லாம் நம்ம டிடன்ட் ஹேவ் வந்து யூஸ் பண்ணோம். எந்த இடத்துல சாப்பிட்டேன் அப்படின்ற வார்த்தை வருதோ அங்கெல்லாம் நம்ம வந்து ஹேட் யூஸ் பண்ணோம். எங்கெல்லாம் சாப்பிடவில்லை அப்படின்னு வருதோ அங்கெல்லாம் நம்ம ஒன்று haven't had யூஸ் பண்ணணும், இல்லைனா didn't have யூஸ் பண்ணணும். both are correct. haven't had யூஸ் பண்ணலாம், didn't have யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது இஷ்டமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணலாமா? இந்த ஆக்சுவலாக வந்து இந்த சென்டென்ஸ் ஃபுல்லாகவே வந்து பாஸ் ஃபார்மில் தான் இருக்குது. இது வந்து ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் தான். இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ வாங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். நேற்று எனக்கு மீட்டிங் இருந்தது அப்படின்னு இருக்குது. நேற்று அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? எஸ்டர்டே. அடுத்தது எனக்கு அப்படின்னு வந்துருச்சு. எனக்கு அப்படின்னால என்ன சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும்? ஐ அப்படின்ற சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். அடுத்தது இருந்ததுன்னு வந்துருச்சு. மீட்டிங் இருந்தது அப்படின்னு வந்துருச்சு. அப்போது இருந்ததுனால நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஹேட் யூஸ் பண்ணணும். அப்போது இந்த இடத்துல என்ன எழுதணும்? ஐக்கு பக்கத்தில் ஹேடு. என்ன இருந்தது? மீட்டிங். அப்போ இந்த இடத்துல மீட்டிங்னு மென்ஷன் பண்ணியாச்சு. எஸ்டர்டே ஐ ஹேட் மீட்டிங். அடுத்தது ஆதலால் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவில்லை அப்படின்னு இருக்கு. ஆதலால் அப்படின்றதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? ஸோ அடுத்தது நான் வந்துருச்சு. நான் அப்படின்னா நம்ம இங்கே என்ன சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும்? ஐ யூஸ் பண்ணணும். அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவில்லை அப்படின்னு இருக்குது. சாப்பிடவில்லை அப்படின்னாலே நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்று haven't had யூஸ் பண்ணணும், இல்லைனா didn't have வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போது இந்த இடத்துல didn't have, haven't had, didn't have both are correct. நான் இந்த இடத்துல didn't have வந்து யூஸ் பண்ணுறேன். சரியா? ஸோ ஐ didn't have என்ன சாப்பிடல? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. அப்போது நம்ம இந்த இடத்துல பிரேக்ஃபாஸ்ட்டு மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ ஐ didn't have breakfast. அடுத்து என்ன இருக்குது? வாட்டர்மெலன் ஜூஸ் குடித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது நம்ம இங்கே இடத்துல குடித்தேன், சாப்பிட்டேன் ரெண்டுக்குமே நம்ம ஹேட் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அப்போது ஐ ஹேட் வாட்டர்மெலன் ஜூஸ். நான் குடித்தேன். என்ன குடித்தேன்? வாட்டர்மெலன் ஜூஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியாச்சு. நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, வாட்டர்மெலன் ஜூஸ் குடித்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த இடத்துல ஐ didn't have breakfast, I had watermelon juice அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது நேற்று மாலை எனக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி இருந்தது. ஸோ நேற்று அப்படின்ற போது நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? எஸ்டர்டே அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது மாலை அப்படின்றத நம்ம காலை மாலை இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம கடைசியாக தான் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல என்ன சப்ஜெக்ட் வந்திருக்கு? எனக்கு அப்படின்னு இருக்குது. அப்போ எனக்கு அப்படின்ற போது நம்ம என்ன சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும்? ஐ யூஸ் பண்ணணும். ஒரு பர்த்டே பார்ட்டி இருந்தது அப்படின்னு வந்துருச்சு. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இருந்ததுன்னு வந்துருச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஹேட் யூஸ் பண்ணணும். அப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணியாச்சு? ஹேட். என்ன இருந்தது? ஒரு பர்த்டே பார்ட்டி. ஒரு பர்த்டே பார்ட்டி. ஒரு அப்படின்னா இங்கிலீஷில் என்ன எழுதணும் அப்படின்னா அப்படின்னு எழுதணும். அப்படின்னா ஒரு அப்படின்னு அர்த்தம். பர்த்டே பார்ட்டி. எஸ்டர்டே ஐ ஹேட் அ பர்த்டே பார்ட்டி. எப்போ அப்படின்னா இந்த ஈவினிங். ஓகே, ஸோ மார்னிங் ஈவினிங் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த மார்னிங், இந்த ஈவினிங், இந்த ஆஃப்டர்நூன் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணோம். ஓகே, அடுத்தது பாருங்கள். நான் சென்றேன். இது என்னென்னா ஒரு பாஸ்ட் ஆக்ஷன். நான் அப்படின்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ஐ யூஸ் பண்ணுறோம். அடுத்தது சென்றேன் அப்படின்னு இருக்கு. இது வந்து என்னென்னா இந்த மாதிரி பாஸ்ட் ஆக்ஷனுக்கு சிம்பிள் பாஸ்ட் ஃபார்ம். ஓகே, நம்ம கிராமட்டிக்கலாக போக வேணாம். நம்ம வந்து இதுக்கு வந்து செகண்ட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? verb 1, verb 2, verb 3ன்னு சொல்லிட்டு இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ அதில் வந்து நம்ம verb செகண்ட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணணும். அப்போது சென்றேன் அப்படின்றது என்ன ஆக்சுவல் ஆக்ஷன் வேர்டு அப்படின்னா கோ. அப்போ கோவுடைய செகண்ட் ஃபார்ம் என்ன? வெண்ட். கோ, வெண்ட், கான். அப்போ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணணும்? வெண்ட். நான் சென்றேன், ஐ வெண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணணும். அடுத்தது ஆனால் நான் உணவு எதுவும் சாப்பிடவில்லை அப்படின்னு இருக்கு. ஆனால் அப்படின்ற போது என்ன யூஸ் பண்ணுவோம்? பட். நான் உணவு எதுவும் சாப்பிடவில்லை. இங்கேயும் நம்ம என்ன சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும்? நான் அப்படின்ற போது ஐ யூஸ் பண்ணணும். உணவு எதுவும் சாப்பிடவில்லைன்னு வந்துருச்சு. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். சாப்பிடவில்லை அப்படின்னாலே ஒன்று didn't have யூஸ் பண்ணணும், இல்லைன்னா haven't had வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, நான் இங்கே didn't have வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். haven't had யூஸ் பண்ணலாம். didn't have. அடுத்தது என்ன இருக்குது? எதுவும் சாப்பிடவில்லை அப்படின்னு இருக்குது. உணவு எதுவும் சாப்பிடவில்லை அப்படின்ற போது எனி ஃபுட். எந்த ஃபுட்டும் சாப்பிடல. அப்போ எனி ஃபுட். இப்போ ஐ வெண்ட் பட் ஐ didn't have any food அப்படின்னு எழுதியாச்சு. அடுத்தது ஏனெனில் எனக்கு நேரம் இல்லாமல் இருந்தது. ஏனெனில் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணுவோம்? பிகாஸ். ஏனெனில் அப்படின்னா நம்ம பிகாஸ்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் எனக்கு நேரம் இல்லாமல் இருந்தது. அப்போது எனக்கு அப்படின்ற போது ஐ யூஸ் பண்ணியாச்சு.
இல்லாமல் இருந்தது அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும், didn't have யூஸ் பண்ணணும். அப்போது இந்த இடத்துல didn't have. என்ன இல்லாமல் இருந்தது, நேரம். அப்போ இந்த இடத்துல டைம். I didn't have time. ஸோ நேற்று எனக்கு மீட்டிங் இருந்தது. yesterday I had meeting. ஆதலால் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவில்லை. ஸோ I didn't have breakfast. வாட்டர்மெலன் ஜூஸ் குடித்தேன். I had watermelon juice. நேற்று மாலை எனக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி இருந்தது. yesterday I had a birthday party in the evening. ஆனால் நான் சென்றேன், ஆனால் நான் உணவு எதுவும் சாப்பிடவில்லை. I went but I didn't have any food. ஏனெனில் எனக்கு நேரம் இல்லாமல் இருந்தது. because I didn't have time. ஸோ இதே மாதிரி உங்களுடைய டே டு டே லைஃப்பில் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வரும் பொழுது இந்த க்ளூ வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்களும் இங்கிலீஷில் பேசுங்க, சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் நான் வந்து எல்லா பக்கமும் நான், எனக்கு அப்படின்ற சப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் அவன், அவனுக்கு, அவள், அவளுக்கு, அவர்கள், அவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜெக்டை மாற்றி நீங்களும் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். கீழே கமெண்ட்லேயும் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் தென் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் இருக்கிறது கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். தேங்க்யூ.